வந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, எங்களோட லவ் மேட்டர்லாம் எப்படி போயிருக்குங்கிறது மாதிரி கேட்டாங்க. கேட்டோடனே எல்லாமே தெரிஞ்சு தானே பண்ணுறீங்க அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு சொல்லிட்டு, பட் த இமோஷன்ஸ் ஆர் வெரி ட்ரூ அப்படின்னோடனே திருப்பி விஜய் சொல்கிறாங்க, இமோஷன்ஸ் ட்ரூனா அப்போ நீங்கள் என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க? ட்ரூ இமோஷன்ஸே ட்ரூனா அப்போ அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னோடனே, இல்லை எங்கள் அம்மா வராங்கல்ல, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அதனால தான் கேட்டேன் அப்படின்னோடனே, உங்கள் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்கள் அம்மாவுக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டாங்க. கேட்டோடனே ஆமாம் தெரியும் மெஸ்ஸி காம்ப்ளிகேட்டட் மூடி கேர்ளுங்கிறது எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, சரி இங்கே பாரு நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிக் பாஸ் ஃபேன், நான் நல்லா பார்ப்பேன். நீங்கள் வந்து நல்லா ப்ளே பண்ணுறீங்க, எப்படி ஒரு பிளேயர் விளையாடணுமோ அப்படி கரெக்டாக ப்ளே பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ட்ரூனா, உங்கள் இமோஷன்ஸ் எல்லாமே ட்ரூனா, அதை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என்ன உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஹாப்பியாக தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம்மா சூப்பர் ஹாப்பி, நைஸ், ஃபோக்கஸ்ட், பட் அந்த இமோஷன்ஸை தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னோடனே, சரி ஓகே இமோஷன்ஸ் ட்ரூங்கும் போது அதை பற்றி நீங்கள் எதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் எந்த ட்ரெண்டில் போனாலும் எப்படி போனாலும் அடிக்கிறானே மாதிரி தான் இருந்துச்சு. பாரு கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து இப்போ விஜய் வந்து அப்படி தான் ஆன்சர் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.